மீள்குடியேறியோரை இந்திய வீட்டுத் திட்டத்தில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி வவுனியாவில் இன்று கவனஈர்ப்பு போராட்டமும் ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது. மீள்குடியேறியோர் நலன் பேணும் அமைப்பும் வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. வவுனியா நகரசபை மைதானத்தில் இன்று முற்பகல் 10 மணி அளவில் ஆரம்பமான இந்த நடவடிக்கை A9 வீதியூடாக வவுனியா மாவட்ட செயலகம் வரை பயணித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய வீட்டுத் திட்டத்தில் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் பாரபட்சமாக வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தமக்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தரும் என நம்புவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். குடியேற்றம் செய்து இன்றைக்கு 5 வருஷமாகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய அடிப்படை தேவையான வீட்டு திட்டமோ, மின்சாரமோ, மற்ற ஒரு பொது மண்டபம், முன்பள்ளி ஆகிய எந்த கொடுப்பனவும் இல்லை. எங்களுக்கு ஆரம்பத்தில் தரப்பட்ட 8 பேக்கெட் சீமந்தும் 12 தகரம் தான். அந்த தகர கூட்டில் இன்றைக்கு எங்களோட மக்கள் இன்றைக்கு 6 வருஷமா தனிய விவசாயம் தோட்டம் மட்டும் வயல் கூடி இல்லை. இந்த நிலைமையிலேயும் சின்ன கொட்டில் எங்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். மாவட்ட செயலகத்துக்கு சென்ற குழுவினர் தமது மகஜரை வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்துள்ளனர். தம்மிடம் கையளிக்கப்பட்ட மகஜரை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைப்பதாகவும் வீட்டுத் திட்டம் தொடர்பில் உரிய கவனம் செலுத்தப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் உறுதி வழங்கியதைத் தொடர்ந்து எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.